ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ரெட்மி வாட்ச் 5 லைட் வாங்கி இப்போ நியர்லி ஒரு 2 months அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 2 மாதத்தில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரைக்கும் பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய இந்த வாட்ச் 5 லைட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மாடரேட்டான யூஸ் தான். அதாவது எப்பயாவது ஒரு டைம் தான் மொபைல் ஃபோனில் அப்படிங்கிறதே கனெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைமில் நான் வாட்சை வந்து ரிமூவ் பண்ணி வீட்டில் தான் வச்சிருப்பேன், வியர் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுதே இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 days அப்படிங்கிறதான் பேட்டரி பேக்கப் வந்தது. பட் இருந்தாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆன்லையே தான் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே டைம் அப்படிங்கிறது ஷோ பண்ணிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஏஓடி ஆன்ல இருக்கும் பொழுது 6 days அப்படிங்கிறது பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. இதை தவிர்த்து லுக்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நாளாக ஓகே அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வாட்சை பார்த்துட்டு என்ன வாட்ச் கட்டியிருக்கீங்க அப்படின்லாம் யாருமே கேட்குறதில்ல. பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிலர் வாட்ச் கட்டியிருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது லுக்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, அது என்ன பிராண்டுன்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி என்கிட்ட இதுவரையிலும் ஒருத்தர் கூட இது என்ன பிராண்ட் வாட்ச்னு கூட கேட்கல. ஸோ அதனால் என்ன தெரியுது அப்படின்னா, லுக்ஸ் வைஸ் இது வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. மற்றபடி இந்த வாட்ச் வாங்கியிருக்கும் பொழுது நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இதில் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, SpO2 மானிட்டரிங்லேயுமே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சரியாகவும் இல்லை, நமக்கு பழக்கப்படவுமே இல்லை. இன்னும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. எப்பயாவது ஒரு டைம் தான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேல்யூ வந்து காட்டும். இதை தவிர்த்து ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறதுமே இல்லை. நீங்கள் நார்மலாக பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கூட ஸ்டெப் கவுண்ட் வந்து கவுண்ட் ஆகுது. அது சின்ன வைப்ரேஷனுமே கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது இதில் பெஸ்ட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னைக்கான கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக காட்டும். பட் இதில் நான் நடக்கவே இல்லை, ஜஸ்ட் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா கூட இன்னைக்கான ஸ்டெப் கவுண்ட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய கலோரிஸ்க்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த விதத்தில் ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறதுமே இல்லை. நீங்கள் வாட்ச் கண்டினியூஸாக வியர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் கவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓகே கேஸ், இது எல்லாமே இந்த ரீசன்ட் 2 months என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த வாட்ச் மேலே இதுதான் இருக்குது. ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த ரெட்மி வாட்ச் 5 லைட்டில் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ரெட்மி வாட்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த வாட்சில் வாட்ச் ஃபேஸஸில் வந்து எப்படி வால்பேப்பர் வந்து உங்களுடைய ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரெட்மி வாட்ச் வரும்பொழுது டிஃபால்ட்டாக ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாட்ச் ஃபேஸஸ் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஒரு வாட்ச் ஃபேஸஸுமே இன்ஸ்டால் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் 3 ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒரே டைமில் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஷோ ஆகும். எகைன் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த லைன் அப்பில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் இந்த கஸ்டம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் இந்த 5 மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் ஃபேஸஸில் மட்டும்தான் ஃபோட்டோ அப்படிங்கிறது வச்சுக்க முடியும். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது அனலாக் மாதிரியான டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதிரி அனலாக் மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறது பிளைனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பொதுவாக இந்த 2 ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸஸ் ஓகேவோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல கஸ்டம் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு கஸ்டம் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்பம் செலக்ட் பண்ணோம். ஆல்பம் கொடுத்துட்டு உங்களுடைய கேலரியிலேருந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் அலைன்மெண்ட் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும்பொழுது மட்டும் டவுன்லோட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். 1.38 MB அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுமே காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து இப்போ 3 வச்சுருக்கேன். ஒரு இதில் என்னோடய ஃபோட்டோ, மீதி 2ல் என்னுடைய டாட்டருடைய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுமே வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறது நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறதுமே டவுன்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி 5 வாட்ச் ஃபேஸஸில் உங்களுடைய ஃபோட்டோவை வால்பேப்பராகவும் செட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த வாட்ச் மேலே இருக்கக்கூடிய எனக்கு இன்னொரு ட்ராபேக் ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்க, வாட்ச் ஃபேஸஸ் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு நல்லதாக இல்லை. அதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்தவரைக்கும் வாட்ச் 5 லைட்டை வந்து இந்த ப்ரைஸ் போட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அப்படிங்கிறது 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்சை கம்பேர் பண்ணும்பொழுது வாட்ச் மூவ் எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ச் மூவே போய்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த 2 month எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த வாட்சில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.